குமரி மீனவர்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரியில் உள்ள மாம்பழங்கள் இமாம் பிரசண்ட், பங்கனாப்பள்ளி, செட்டிவெட்டு, மல்லிகா, களப்பாடி, அப்புறம் இப்போ புதுசாக ஒரு மாம்பழம் வந்துருக்கு அல்போன்சான்னு, அதுவும் கன்னியாகுமரியில் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆந்திராவில் உள்ளது தனிப்பட்டது, கன்னியாகுமரியில் உள்ளது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா. அப்புறம் ஆந்திராவில் கேசர் பதான், கேசர் இருக்குது, புரியுது. அப்புறம் பழங்கள் ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கோம். ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, மாதுளை இருக்குது. அப்புறம் அல்போன்சா ஆந்திராவிலேருந்து வந்துருக்கு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், மருந்து எதுவுமே கிடையாது. அப்புறம் நல்ல சப்போட்டா இருக்குது, நல்ல டிராகன் ரெட் இருக்குது. அப்புறம் தன்பழம், அதாவது எங்கேயும் சென்னைக்கு எங்கேயும் போகணுன்னா நல்ல அருமையான மாம்பழம் இருக்குது. இது இமாம் பிரசன்ட். ஆமாம், சப்போட்டானா பங்கனாப்பள்ளி. ஆமாம், சப்போட்டா மாம்பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆரஞ்சு இப்போ சீசன் கிடையாது, இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாத்துக்குடி. அப்புறம் பங்கனாப்பள்ளி, கன்னியாகுமரி. ஆமாம், கன்னியாகுமரி மாம்பழம். களப்பாடியும் கன்னியாகுமரி தான். இமாம் பிரசன்ட் கன்னியாகுமரி தான். ஆர்கானிக் பப்பாளி, எந்த உரங்கள் எதுவுமே இல்லாமல் ரசாயன உரம் மட்டும் போட்டு இது பண்ணிருக்கு. கிருணி அதேமாரி நம்ம வெயில் காலத்துக்காக இந்த கிருணி பழம் நல்ல ஒரு இது பேச்சு வரை பைனாப்பிள் நல்லா இதாக இருக்கும். பைனாப்பிள். அப்புறம் 1 கிலோ தக்காளி 10 ரூபா, 3 கிலோ எடுத்தால் 100 ரூபா. ஒரு ஆஃபராட்டு இது பண்ணி மக்களுக்காக தேர்ந்தெடுத்திருக்கு. அப்புறம் வெயில் தாகத்துக்காக இளநீர் எடுத்திருக்கு, 2 வகையான இளநீர் இருக்குது. தர்பூசணி இருக்குது, நல்ல ஒரு இது தர்பூசணி, எங்கேயும் கிடைக்காத தர்பூசணி, கிலோ 15 ரூபா தான். திண்டிவனங்காய் நல்லாயிருக்கும். பாண்டிக்காய் எடுத்தோன்னா நிறைய கம்ப்ளைண்ட்டு, அதனால இருக்குது. கடை நம்ம செட்டிக்குளம் கோல பிள்ளை ஆஸ்பத்திரி பக்கத்து.